நீங்க 50 ரூபாய்க்கு கூட இங்க வந்து மட்டன் வாங்கிக்கலாம். நல்லா வெள்ளாடா தொங்க விட்டு செம்மையா வந்து உரிக்கிறாங்க பாருங்க. 500 ரூபாய்க்கு வேணும், 1000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னாலும் போடுறாங்க. எனக்கு 1/2 கிலோ வேணும், 1 கிலோ வேணும் அப்படின்னாலும் போடுறாங்க. நாட்டு வெள்ளாடு, நாட்டு வெள்ளாடு வளர்ப்பாடெல்லாம் கிடையாது. முழு ஆடு அப்படியே எடை போடுறாங்க. எத்தனை கிலோ இருக்கு? கறி மட்டும் ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாரு. அதனால எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சா நல்லா இருக்காது. எல்லாம் ஃபுல்லா ஆட்டு தலை கால் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. என்னென்ன வேணும்ன்றத அவ்வளோ பக்குவமா பொறுமையா செம்மையா வந்து பேசி கஸ்டமர்கிட்ட வந்து அழகா வந்து சேல் பண்றாங்க. எடை போட்டா கூட கொழுப்புலாம் எடுத்துட்டு கூட மறுபடியும் வந்து அவங்களுக்கு என்ன வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கறி மாட்டை போட்டு குட்டி குழந்தைங்க எல்லாம் அப்பா கூட்டு வந்து காட்டுறாங்க பாருங்க. ஆடு இப்படிதான் உரிக்கிறாங்க பாருங்கன்னு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லை. மட்டன் பிரியாணியில ஆட்டுக்கால் பாயாவை அப்படி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா நாக்குல எச்சு ஊறுதுமே. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ரெட்டியார்பாளையம்ல இருக்கக்கூடிய சுபஹானல்லா மட்டன் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா மட்டன் வாங்குறதுக்காக மக்கள் வந்து செம்ம பரபரப்பா வந்துட்டு இருக்காங்க. உண்மையாவே கடையே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. எத்தனை ஆடு அப்படி உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க பாருங்களேன். ஆஹா, அத்தனை பேர் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷான மட்டனை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கடையே செம்மையா இருக்கு. நம்ம அப்படியே வாங்க உள்ள போய் மட்டன் வந்து இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு, எத்தனை ஆடு ஒரு நாளைக்கு வெட்டுறாங்க, என்ன மாதிரி பீஸ் போட்டுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் அப்படியே உள்ள போய் கேட்போம். ஓகேவா? வாவ், பாருங்க அம்மாடி எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அண்ணன் வந்து கட் பண்றாரு பாத்தீங்களா. பெரிய பீஸா வேணும்னாலும் பெரிய பீஸா போடுறாங்க, சின்ன சின்ன பீஸா வேணும்னாலும் சின்ன சின்ன பீஸா சூப்பரா வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடடா, உண்மையாவே அந்த மட்டன் கட் பண்ற அழகே வந்து அது ஒரு கலைங்க. ஆக்சுவலா கட் பண்ணும் போதே அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து சாப்பிடணும் போல அப்படி தோணணும். பாருங்க, நல்லி தனியா, சதை தனியா, ஆஹா அந்த மூட்டை எலும்பு தனியா. வாவ், செம்ம ஃப்ரெஷ்ஷான மட்டனுங்க. இங்க பாருங்க, அந்த பீஸ் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மை காட், அவ்வளவுதான். சக்கு 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 சக்குன்னு அண்ணன் கட் பண்ணிட்டாரு. அண்ணா, இது பிரியாணிக்கா கட் பண்ணிருக்கீங்க? என்ன பிரியாணிக்கா கட் பண்ணிருக்கீங்க? கிரேவிக்கா? ஓகே ஓகே. நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்கா பாருங்க. அம்மா வந்து நுரையீரல் கேட்டிருக்காங்க. ஆஹா, அப்படியே இங்க பாருங்க எப்படி, அங்க பாருங்க. அடடா அடடா, மட்டனுடைய நெஞ்சு கறி அவ்வளோ நல்லது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா மட்டனே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 2 நாளாவது நம்ம வந்து மட்டன் வாங்கி சாப்பிட்றலாம். நீங்க மட்டன் பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நுரையீரலா இருக்கட்டும் இல்ல குடலா இருக்கட்டும், எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க, அவ்வளோ நல்லது. மட்டன் மூளை சாப்பிடலாம். ஆட்டு மூளை வந்து வேற லெவல்ல இருக்கும், சரியான டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளவுதான், கொழுப்பு தனியா அப்படி அண்ணன் எடுத்து போட்டாரு. இங்க பாருங்க ஈரல் எப்படி இருக்குது பாருங்க. மட்டன் ஈரல் பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கொண்டுட்டு வந்து அப்படி தொங்க விட்டுருக்குறாங்க. அங்க பாருங்க, அப்படியே அதுல இருந்து ரத்தம் கூட இப்பதான் கழுவி இருக்கிறாங்க. அது லைட்டா வந்து சொட்டிட்டு இருக்கு. சரியான மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. பாத்துக்கோங்க, நம்ம சுபஹானல்லா மட்டன் சென்டருடைய ஓனர் வந்து அண்ணன் தான். அண்ணன் சொல்லுங்கண்ணா, எத்தனை வருஷமா நம்ம கடை ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த மாதிரி மட்டன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, இன்னைக்கு மட்டன் ரேட் என்ன, அப்படியே எல்லாமே டீட்டெயிலா நீங்களே சொல்லிருங்க. என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜா முகமது. ஓகே, நான் வந்து 18 வருஷமா கடை வச்சுருக்கிறேன். ஓகே, நான் வந்து 2008 வந்து கடை ரன் பண்ணிருக்கிறேன். இது இருக்க வந்து எல்லாம் நம்ம இருக்கிறதுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலச்ச ஆடு தான் இருப்போம், வெள்ளை ஆடு தான் இருப்போம், பேர் ஆடு, அதுக்கான சாம்பிள் தான் அங்கே இருக்குது ஆடுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்கறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சைஸான வந்து குட்டி தான் இருப்போம், பெரிய ஆடுலாம் இருக்க மாட்டோம். அதனால தான் நம்மகிட்ட இன்னும் இருக்க கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வந்து தேடி வராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செம்பரி ஆடுலாம் இருக்க மாட்டோம், வெள்ளை ஆடு தான். ஆமாம். இன்னைக்கு கறி எவ்வளோ? இன்னைக்கு வந்து கறியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 900 மேடம். 900 கறி விலை. ஏன்னா வந்து தரமான இது வந்து நாட்டு வெள்ளாடு. நம்மகிட்ட எப்பயும் வளப்பாடலாம் கிடையாது. சூப்பர் சூப்பர். நம்மகிட்ட அந்த குறும்பை அந்த சொல்லுவாங்க, குறும்பாடுன்னு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி பியூர் நாட்டு வெள்ளாடு தான். நம்ம ஆடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து செஞ்சி, வேப்பூர், எட்டயாபுரம்,
கன்னிவாடி இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து தரமான ஆடு தான் வாங்கி நாங்க சந்தையில எல்லாமே சந்தையில எல்லாம் செஞ்சு பண்ணலாம். ஆட்டு சந்தை. ஆமா ஆட்டு ஓகே ஓகே சந்தை சூப்பர் சூப்பர். அந்த போயிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான சரக்கு வாங்கி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். நீங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆடுனே வாங்குறீங்க? ஒரு வாரத்துக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 ல இருந்து 60 ஆடு வாங்குவோம். 50 ல இருந்து 60 அது இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் சப்ளைஸ் கொஞ்சம் இருக்குது. ஹோட்டல் சப்ளைஸ். ஓகே ஓகே. கொஞ்சம் அதுக்கு தேவைப்படும் மாதிரினா இங்க லோக்கல் அங்கச்சும் வந்து கிராமத்துல உள்ள போயிட்டு வாங்கிப்போம் ஆடுனாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே, இப்போ வந்து வந்த உடனே நானும் பார்த்துட்டேன் 8:30 மணி தான் ஆச்சு, அதுக்குள்ள நுரையீரல் காலி, மூளை காலி, எல்லாமே காலின்ட்டீங்க. அந்த அளவுக்கு குயிக்கா ஓடிடுமாண்ணே? அவங்க பண்ற சர்வீஸ் பொறுத்தனமா இருக்குது. கரெக்ட். ஒரு ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்குக்கு நம்ம நேர்மையா இருந்தாக்கா எல்லாமே அப்படியே நடக்கும். டக் 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 டக்னு அப்படி பிசினஸ் ஓடிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில இருந்து இப்ப எத்தனை ஆடு நேர்த்திருப்பீங்க இன்னைக்கு? இது வரைக்கும் வந்து ஒரு 13 ஆடு வளர்த்துறோமா. 13 ஆடு. ஆஹா சூப்பர் சூப்பர். என்னன்னைக்கு நம்ம கடை இருக்கும்? டெய்லி கடை. டெய்லி கடை. ஒரு நாள் கூட லீவ் கிடையாது, வாரம் ஃபுல்லா கடை. ஓகேண்ணே ஓகேண்ணே. கடை எங்க இருக்குன்ற லொகேஷனை கரெக்டா சொல்லிடுங்கண்ணே. இப்போ நம்ம கடையோட லொகேஷன் வந்து பார்த்தோன்னாக்கா இந்திரா காந்தி சிலையிலேருந்து நம்ம விழுப்புரம் போகிற மெயின் ரோடு கரெக்டாக சொல்ல போனாக்கா ஜெயநகரில் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி நம்மளுடைய கடை. நம்ம கடையோட பேர் வந்து பார்த்தோன்னா சுபஹானுல்லா மட்டன் சென்டர். ஓகே சூப்பர். குறைஞ்சபட்சம் எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறீங்க? ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சிலர் கஷ்டப்படுறவங்க கேட்பாங்க. 50 ரூபாய் நம்ம தரோமா? 50 ரூபாயில இருந்தேவா? தருவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 50 ரூபாயில இருந்து பார்த்தோம்னா இந்த எலும்பு கேட்பாங்க, டாக் கேட்பாங்க, அப்புறம் வந்து சூப்பர் கேட்பாங்க. அதுல நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்றோம் போறோம். ஓகே 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 ஓகே. அண்ணனுக்கு கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அண்ணன் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். நம்ம வந்து நின்று ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்போம். பா பிரியாணிங்களா? பிரியாணிக்கு அண்ணன் பிரியாணிக்கு எப்படி பீஸ் போடுறாங்கன்னு இப்ப பாத்துடலாம். ஒரு 500 போட்டுறேன் சார். வாவ், கஸ்டமர் வந்து பிரியாணிக்கு ஆனாலும் ஓரளவுக்கு மீடியமா சின்ன சைஸாவே போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால எவ்வளவு அழகா வந்து கரெக்டா பொறுமையா வெட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் முக்கியம். இத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்றதுனால ஏனோ தானே ஏதோ பண்ணாம அந்த அளவுக்கு சூப்பரா நேர்த்தியா கட் பண்ணி கடையை வந்து இந்த அளவுக்கு கிளீனா செம்மையா வந்து மெயின்டைன் பண்றதுனாலதான் 18 வருஷமா இத்தனை பேர் வந்து இங்க மட்டன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, அவ்வளவுதான். சார் கொழுப்பு போடலாம் சார். ஆஹா அண்ணா எவ்வளவுக்குண்ணே போட்டிருக்கீங்க இப்போ? 500 மேடம். 500க்கு. சூப்பர் சூப்பர். நம்ம கடையில் எப்படின்னாக்கா வந்து எடை போட்டா கூட கொழுப்புலாம் எடுத்துட்டு கூட மறுபடியும் வந்து அவங்களுக்கு என்ன வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கறி மாட்டே போட்டுருவோம். அதனாலதானே இவ்வளோ மக்கள் வந்து உங்களை தேடி தேடி வராங்க, கஸ்டமர்ஸ் வந்து இத்தனை பேர் வர்றாங்க. அந்த ஒரே காரணம் தான். அக்கா நீங்க கறி கட்டி 400. அம்மா அம்மாக்கு ஒரு சேவடி தாப்பா. அங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க அப்படியே தலைவா. இன்னொரு ஆடு வந்து உள்ள உரிச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க பாருங்க. மைகாட், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நம்ம வந்து இங்க நின்று வெளியே நின்று பாத்துக்கிட்டே இருக்கோம். உள்ள இருந்து ஆடு வந்து உரிச்சு வந்துட்டே இருக்கும். ஐயோ துடிக்குதுங்க, இங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு அந்த ஃபிளஷ்? ஆக்சுவலா உடம்புல இருக்கிற அத்தனையும் எடுத்தாச்சு. எல்லா பார்ட்ஸ் வந்து உள்ள இருந்து உருவி எடுத்தாச்சு. குடல்ல இருந்து அத்தனையுமே எடுத்தாச்சு. தலையே வெட்டி எடுத்தாச்சு. ஆனாலும் அந்த தசையில வந்து உயிர் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க எப்படி துடிச்சிட்டு இருக்குது பாருங்க அந்த ஆடு. ஐயோ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்ல வெள்ளாடுங்க, ஏலம் ஆடுங்க. அதுவும் பாருங்க உயிரோட இப்ப இன்னும் சாகவே இல்லைங்க இந்த ஆடு. இதை நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட போறோம் அப்படின்னா உண்மையாவே நம்மளை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே செம்ம ஹாப்பியா வாங்கிட்டு போறாங்க.
நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மட்டன் இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு. இங்க பாருங்க தலைவா, எல்லாம் ஃபுல்லா ஆட்டு தலை கால் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இத்தனை ஆடு வந்து இப்போ வெட்டி எல்லாம் அங்க தொங்க விட்டு ஆல்ரெடி சேல் ஆகிட்டு இருக்கு. இத்தனை தலை இருக்குது, ஆனா ஆடு கம்மியா தான் இருக்கு, ஓடிடுச்சு போல எல்லாமே. பாருங்க எல்லாம் அந்த அளவுக்கு பரபரப்புங்க. உண்மையாவே வந்து ஒரே ஒரு ஸ்டால் தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனாலும் மக்கள் வந்து அப்படி டக்கு 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 டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரா வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இங்க பாருங்க, இது பாருங்க குடல் பாருங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய குடல் பாருங்களேன். இது வந்து பெருங்குடல், உள்ள வந்து சிறுகுடல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க நுரையீரல் பாருங்க, எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. இப்பதான் ஆக்சுவலா வந்து ஆடு உரிச்சு இப்பதான் வருது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உரிச்சு வெளியே வருது. வந்த உடனேவே டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கு. எல்லா ஆடுமே ரத்தம் சொட்டிக்கிட்டு தாங்க இருக்கு. தலைவா, நம்ம இவ்வளவு நேரம் வந்து சுபஹானல்லா மட்டன் சென்டர்ல வந்து கறி கட் பண்றதை மட்டும் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் நான் வந்து நானே முதல் முறையா வந்து ஆடு உரிக்கிறது எப்படி அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஏன்னா ஆடு உரிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அது ரொம்ப நுட்பமான ஒரு கலை. சிலரால மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீட்டுல போய் சிக்கன் வாங்கி கட் பண்ணிடலாம். ஆடு வந்து நம்ம இங்க வந்து கட் பண்ணி வச்சதை வீட்டுல போய் நம்ம கிளீன் பண்ணி வேணும்னா குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிடலாம். மீனெல்லாம் கூட கிளீன் பண்ணிடலாம். பட் ஆடு உரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். அப்படியே உள்ள வாங்க, உள்ள போய் ஒரு ஆடை இப்ப தொங்க விட்டுருக்குறாங்க. நம்ம போய் உரிக்கிறத பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வாங்க தலைவா. ஆஹா, இங்க பாருங்க. வா, இப்பதாங்க எடுத்து மாற்றாப்ல. ஐயோ பாருங்க தலைவா, மை காட், அங்க ஒரு ஆடு வந்து கத்திக்கிட்டு இருக்குது. பாருங்க, நல்லா வெள்ளை ஆடா தொங்க விட்டு செம்மையா வந்து உரிக்கிறாங்க பாருங்க. இந்த தண்ணி தான், அவ்வளவுதாங்க. தண்ணியை தொட்டு 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 அப்படி ஆட்டுடைய ஃப்ளஷ்ல அப்படி படாம அப்படி செம்மையா வந்து மேல இருக்கிற தோலை மட்டும் கரெக்டா வந்து உரிச்சு எடுக்கிறாங்க பாருங்க. ஐயோ, ஆடு உடம்புல இருக்கிற ஃப்ளஷ் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. அதை விட ரொம்ப ஹைலைட்டு, ஆட்டுடைய தோலும் கிழியக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பா, எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த கையை வந்து உள்ள விட்டு அப்படி வந்து உருகிறாரு பாருங்களேன். நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன் தலைவா, நிறைய பேர் வந்து ஆடு உரிக்கிறதுக்குனே கடை வச்சிருப்பாங்க. எனக்கு ஆட்டை உரிச்சு கொடுங்க. ஏன்னா ஊர் திருவிழாலெல்லாம் வந்து ஆடு வந்து வெட்டிடுவாங்க. பட் ஒரு வீட்டுல ஒரு ஆடு அப்படின்னு வெட்டும்போது ஒரு ஊர் ஃபுல்லா வந்து ஒரு 10 வீடு இருக்கு, ஒரு 50 வீட்டுல என்னை கடை வெட்டுறாங்கன்னா அது உரிக்கிறதுக்குனே ஒரு கடை வச்சிருப்பாங்க. பட் நான் பார்த்தது இல்லை, இப்பதான் பாக்குறேன். பா, ஐயோ, இது உடம்போட ஒட்டுனதுங்க தோலுன்றது. அந்த தோலை வந்து உடம்புல இருந்து உரிச்சு எடுக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம் பாத்துக்கோங்க. கத்தி பாருங்க, அப்படியே எப்படி அந்த மயிலிறகு மாதிரி இருக்குது அந்த கத்தி. அதை லைட்டா வச்சு அப்படி ஒரு கீரல் மட்டும் போட்டு, அப்பா அவ்வளவுதான். கால் பகுதி உரிச்சாச்சு. அடுத்து தலை பகுதி லாஸ்டா வந்து உரிக்க போறாங்க. அவ்வளவுதான். வா, ஐயோ மை காட், என்ன ஃபோர்ஸ் பாருங்க. ஓகே, இப்பதான் வந்து ஆட்டு உள்ள இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நுரையீரல், கல்லீரல், கணையம், குடலு. வா, மை காட், இங்க பாருங்க தலைவா. ஃபுல்லா கொழுப்புங்க. இங்க பாருங்க, அவ்வளவுதான். கொழுப்பு தனியா பிச்சு போட்டாங்க. இங்க இந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க. குட்டி குழந்தைங்க எல்லாம் அப்பா கூட்டு வந்து காட்டுறாங்க பாருங்க, ஆடு இப்படிதான் உரிக்கிறாங்க பாருங்கன்னு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லை. ஓகே, சூப்பர். ஆனா இந்த குழந்தை வந்து இப்பயே பார்த்துட்டா. அடடா, இங்க பாருங்க, குடல் எடுத்து வெளியே போட்டாங்க பாருங்க. இத வந்து உரிச்சாதான் உள்ளுக்குள்ள வந்து குடல் இருக்கும். இங்க பாருங்க, குடல உருவுறாங்க பாருங்க. இது கூட, ஆஹா, அடடா,
என்னது இது? இதான் தோஞ்சல்னு சொல்லுவாங்க. ஆட்டு சிறுகுடல். அவ்வளவுதாங்க. எவ்வளவு அழகா ஒரு வீட்டாரு பாருங்க. அவ்வளவுதான். கட் பண்ணி இதை தனியா கிளீன் பண்ணி வீட்டுல போய் கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அடடா, ஒரு முடிச்சு போட்டு தண்ணிக்குள்ள போட்டாரு. அவ்வளவுதான். கொட்டல்ல உருவிடுவேன் அப்படின்னுவாங்கல்ல, கொட்டல்ல உருவிட்டாரு பாருங்க ஆட்டு கொட்டலை. ஆஹா, பெருகுடல். பெருகுடல் இப்பதான் உருவி போட்டாங்க. அடுத்து பெருகுடல். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க வந்து எனக்கு இது ஃபுல்லா ஒரு பேக் மாதிரி கிடக்கா. இந்த பேகுக்குள்ள என்ன இருக்குன்றதே எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அங்க பாருங்க ஈரல் பாருங்க, ஈரல் நுரையீரல் ரெண்டையுமே பாருங்களேன். ஐயோ, கல்லீரல் நுரையீரல் எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? அந்த பிளட் அப்படி ஓடுது பாருங்க. அடடா, வாவ். யூஸ்வலா நார்மலான ஞாயிற்றுக்கிழமைகள்லயே இந்த அளவுக்கு வந்து இத்தனை ஆடு உரிக்கிறாங்க அப்படின்னா ரம்ஜான் வந்து வரப்போகுது. அந்த ரம்ஜான் பக்ரீத்துக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் கடை, அதுவும் பாய் கடை சொல்லவா வேணும். சரியான பரபரப்பா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, உள்ள பாருங்க, சூப்பர். எல்லாம் எடுத்தாச்சான்னு சொல்லி பாக்குறாங்க லைட் எல்லாம் போட்டு. அவ்வளவுதான். முழு ஆடு அப்படியே எடை போடுறாங்க. எத்தனை கிலோ இருக்கு கறி மட்டும் பாத்துக்கோங்க. உள்ள இருக்கிற குடல் எல்லாம் எடுத்தாச்சு. கறி மட்டும் எவ்வளவு இருக்குது? 9.5 கிலோ இருக்குது. அவ்வளவுதான். ஆஹா, அவ்வளவுதாங்க. அதிகபட்சம் இந்த ஆடு வந்து ஒரு 10 கிலோ 11 கிலோக்குள்ளதான் இருக்கும். அவ்வளவுதான். உள்ள இருக்கிற குடல்லாம் எல்லாம் நுரையீரல் கல்லீரல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் 9.5 கிலோ இருக்குது இந்த ஆடு. சூப்பர் சூப்பர். நான் வந்து இப்பதான் வந்து வெட்டினதுலயே இதுதான் கொஞ்சம் பெரிய ஆடுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன ஆடு தான். உரிச்சதுலயே இதுதான் பெரிய ஆடு இப்ப உரிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. ஆஹா, ஐயோ, இதை அப்படியே வெளியே கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷா தொங்க விட்டா அப்படி வர்ற மக்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுங்க கொடுங்க, இந்த ஆடுதான் எனக்கு வேணும், அந்த ஆடுதான் எனக்கு வேணும் அடிச்சுக்க மாட்டாங்க. ஆஹா, தலைவா நல்லா பாத்துக்கங்க. நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா ஒரு முழு ஆடை உரிச்சு உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உருவிட்டு சூப்பரா வெயிட் போட்டு அப்படி தண்ணியில ஒரு அலசி கொண்டுட்டு வந்து தொங்க விடுற வரைக்கும் உங்களுக்கு செம்மையா எடுத்து காட்டிட்டாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த பாருங்க, இப்படி இருக்கிற ஆடு இப்படி வர வரைக்கும் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட வந்து செம்மையா காட்டியாச்சு. கண்டிப்பா நம்ம பாண்டிச்சேரி ரெட்டியார் பாளையத்துல இருக்கிற சுபஹான் அல்லாஹ் மட்டன் சென்டருக்கு நீங்க விருப்பப்பட்டு கண்டிப்பா வரலாம். ஏன்னா 18 வருஷமா ரொம்ப நம்பகத்தன்மையோட அவ்வளோ அழகா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர்ற மக்கள் சந்தோஷமா வந்து மட்டன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க மேம்? ரெகுலர் கஸ்டமரா இல்ல இப்பதான் வரீங்களா? நாங்க ஒரு 14 இயர்ஸா வாங்குறோம். 14 இயர்ஸா இங்கதான் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க மட்டன்ல? இன்னைக்கு லெக் அப்புறம் ஃப்ளஷ் நார்மல் மீட். நார்மல் மீட். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல? சண்டே ஸ்பெஷல் பிரியாணியா? ஆஹா, பிரியாணி வித் சிக்கன் வாங்கணும். 65 சிக்கன் 65. ஓகே. லெக் வந்து பாயா பிரேக்ஃபாஸ்ட். ஆட்டுக்கால் பாயா செய்ய போறீங்களா வீட்ல? ஆஹா, வீட்ல ஆட்டுக்கால் பாயா செய்ய போறாங்க வித் பிரியாணி. என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் தெரியுமா? அப்படி மட்டன் பிரியாணில ஆட்டுக்கால் பாயாவை அப்படி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா நாக்குல எச்சு உருதுமே. ஷியோர் வந்து சாப்பிட்டுருவேன். எப்படிலாம் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து நானே நிறைய மட்டன் ஸ்டால் வந்து போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்பதாங்க நாங்க வந்து வெட்டி வச்சிருக்கிறோம், ஆல்ரெடி இத்தனை பீஸ் இருக்கு, நான் புதுசா ஒரு ஆடை வந்து நான் வெட்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது நல்லா இருக்கும் சார், நீங்க வாங்கிட்டு போங்கன்னு நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பட் இங்க வர்ற கஸ்டமர் வந்து முழுசா ஒரு ஆடு தொங்கிட்டு இருக்குது, பாதி ஆடு அவங்க வெட்டியே வச்சிருக்காங்கன்னா கூட எனக்கு இந்த முழுசா தொங்குற இப்போ உரிச்ச ஆட்டுல தான் எனக்கு வேணும்னு கேட்ட உடனே எந்த பதிலுமே சொல்லல. ஓகே, இந்த ஆடு வேணுமா? ஓகே, இதுல வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பீஸ் வேணும், என்ன மாதிரி வேணும், வெறும் சதை மட்டும் வேணுமா இல்ல எலும்பு கலந்து வேணுமா,
என்னென்ன வேணும்ன்றத அவ்வளோ பக்குவமா பொறுமையா செம்மையா வந்து பேசி கஸ்டமர்கிட்ட வந்து அழகா வந்து சேல் பண்றாங்க. உண்மையாவே பாக்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. உங்க பேர் சார்? என் பேர் செந்தில். ஓகே ஓகே, மட்டன் வாங்க வந்திருக்கீங்களா? ஓகே சார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் மூலக்குளம். மூலக்குளம். ஓகே சார். ஒரு 10 வருஷமா வீட்டை கண்டினியூ வாங்கியிருக்கேன். ஆஹா, 10 வருஷமா இருக்கு. அந்த சுத்தமா போடுவாரு, எதுவுமே நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு எதுக்கு வாங்க வந்திருக்கீங்க? பிரியாணியா, சுக்காவா? வறுவலுக்கு வாங்கியிருக்கேன். வாங்க வந்திருக்கேன். வறுவல். ஆமா, வந்தா 1 கிலோ வாங்கிடுவேன். அப்படியா? 1 கிலோ. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வந்து மட்டன் வாங்குவீங்க? வாரம். ஆஹா, வீக்லி ஒன்ஸ் வாங்கிடுவீங்களா? சூப்பர்ண்ணா. பாத்துக்கங்க, 10 வருஷ கஸ்டமர் சாரு. வாரம் ஒரு நாள் வந்து மட்டன் வாங்கிடுவாராம். இன்னைக்கு சார் வீட்டுல வந்து நல்ல மட்டன் வறுவல் வேற லெவல்ல செஞ்சு சாப்பிட போறீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, இங்க பாருங்க அப்படியே வெயிட். ஆக்சுவலா அதுல வந்து எல்லாமே ஃபுல்லா வந்துருதுங்க. வெயிட் எவ்வளோ, அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ, எல்லாமே வந்து அதுலயே வந்துருது. வர்றவங்க எனக்கு இவ்வளோ 500 ரூபாய்க்கு வேணும், 1000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னாலும் போடுறாங்க. எனக்கு 1/2 கிலோ வேணும், 1 கிலோ வேணும் அப்படின்னாலும் போடுறாங்க. கிலோ கணக்குலயும் போடுறாங்க, அமௌண்ட் கணக்குலயும் போடுறாங்க. பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். 500 ரூபாய்க்கு இப்ப கேட்டாங்க, அதனால 500 ரூபாய்க்கு போட்டாச்சு. மை காட், அங்க பாருங்க 500 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வந்து எவ்வளவு கறி பாருங்க. வாவ், பார்க்கும் போதே அப்படி இருக்குங்க. உண்மையாவே எனக்கு ஏன் தான் இந்த மட்டன் மேல இவ்வளோ கிரேஸோ எனக்கு தெரியல. அப்படியே பாருங்க, இந்த ஃப்ளஷை பார்க்கும் போதே நம்ம இப்படியே வந்து அப்படி ஒரு வாஷ் பண்ணிட்டு சாப்பிட மாட்டோமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது அப்படியே வாங்கிட்டு போய் நல்ல அந்த சின்ன வெங்காயம் போட்டு, கொத்தமல்லி, அந்த மிளகெல்லாம் போட்டு, அப்படி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேற லெவல்ல குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்து, அப்படி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படி நல்லா ஒரு வறுத்து கடைசி அப்படி இறக்கும் போது லைட்டா பெப்பர் தூள்லாம் தூவி இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பைசியான சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு இதை பார்க்கும் போதே இந்த டிஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா கட் பண்றாங்க, அதுதான் முக்கியம். நம்ம வந்து எனக்கு பிரியாணிக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி செம்மையா வந்து கட் பண்றாங்க. இல்ல எனக்கு வந்து சுக்கா போடணும் அதுக்கு வேணும் அப்படின்றதுனாலும் கட் பண்றாங்க. ஆஹா, நல்ல கிரேவிக்கு வேணும் அப்படின்னாலும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்றாங்க. சூப்பருங்க. வாரத்துல ஒரு நாள் ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலி ஒரு 500 ரூபாய்க்கு கறி வாங்கினா போதும், செம்மையா சாப்பிடலாம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். நீங்க எத்தனை வருஷமா சார் கஸ்டமர்? இங்க 16 வருஷமா கஸ்டமர். வா, 16 வருஷமா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. சூப்பு கடை வச்சிருக்கிறேன். சூப்பு கடை மட்டும் இங்க வந்து வாங்குவாங்க. ஓகே, சூப்பு கடைக்கே மட்டன் நீங்க இங்க தான் வாங்குறீங்க? இங்க தான் வாங்குவாங்க. ஆஹா, செம்ம செம்ம. எத்தனை வருஷமா? 16 வருஷமா இங்க வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்கும் மட்டன்? நல்லா அருமையா புதுசு ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாரு. அதனாலே எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சா நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷா வாங்கி செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும், பேரும் எங்களுக்கு நல்லா கிடைக்கும். சூப்பர் சூப்பர். சூப்பு கடைக்குன்னா டெய்லி சூப்பு கடை போறனால டெய்லியுமே வாங்குவீங்க? 5 நாள், வாரத்துல 5 நாள் வாங்குவாங்க. ஆஹா, வாரத்துல 5 நாள் மட்டும்? 5 நாள் வாங்குவோம். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நன்றி. சூப்பர். பாருங்க, எல்லாம் சொல்றவங்க எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் 16 வருஷம் கஸ்டமர், 10 வருஷம், 18 வருஷம் கஸ்டமர், எல்லாமே சூப்பர், மன நிறைவா இருக்கு உண்மையாவே. சார் நீங்க எத்தனை வருஷமா சார் வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 18 வருஷமா வரேங்க. 18 வருஷமா வரீங்களா? கடை வச்சே 18 வருஷம் தான் ஆகுதுன்னாங்க. தம்பி கடை வச்சிருந்து நான் வரேன். ஓ சரி 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 சரி. ரெகுலர் கஸ்டமர் நீங்க? ஓகே. வாரத்துல ஒரு நாளா? வாரத்துல ஒரு நாள், இடையில புதன்கிழமை வருவோம் நாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கும் மட்டன் அப்படியே சொல்லுங்க. நல்லா இருக்கும். தம்பி நல்லா கொடுப்பாரு. ஒரு வெள்ளாட்டு தான் இப்போ இருக்கு, வெள்ளாட்டு கறி தான் நல்லா கொடுப்பாரு. சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க மட்டன்ல? இன்னைக்கு வந்து மார்க்கண்டா வந்திருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. இந்த பகுதி மக்களோட பேராதரவோடங்க, அதுவும் வெள்ளாடு நல்ல இளம் ஆட்டுக்கறியா தரமான கறியா வந்து நம்ம ராஜா முகமது அண்ணன் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் செம்ம சாட்டிஸ்பாக்சனோட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையாவே இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 50 ரூபாய்க்கு கூட இங்க வந்து மட்டன் வாங்கிக்கலாம். 50 ரூபாய். எந்த கடையில 50 ரூபாய்க்கு மட்டன் கொடுப்பாங்க? 50, 100, 200, 300 நீங்க எவ்வளவுக்கு கேக்குறீங்களோ அவ்வளவுக்கு சூப்பரான ஒரு மட்டன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மட்டன்
கறி மட்டும் கிடையாது, ஸ்பேர் பார்ட்ஸ். நீங்க காலு, குடலு, ஈரல், ரத்தம், தலைக்கறி, போட்டி என்ன வேணுமோ அத்தனையும் நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். உண்மையாவே சூப்பரா இருக்கு. அத்தனை மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆடு உரிச்சு டக்கு 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 டக்குன்னு பிசினஸ் ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பா இந்த கடை எங்க இருக்குன்றத எக்ஸாக்டான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் நம்பரோட நான் கொடுத்துறேன். ஓகேவா? நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு கூட வரலாம். பல்கான ஆர்டர்ஸ் வந்து உங்க ஃபேமிலியில ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க, இல்ல நார்மலாவே வீக்கெண்ட்ஸ்ல வந்து நாங்க பெரிய பிரியாணி வேற லெவல்ல பண்ண போறோம் அப்படிலாம் யோசிக்கிறவங்க பல்கான ஆர்டர்ஸ் நீங்க கொடுக்கணும்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நானே அவ்வளோ என்ஜாய் பண்ணி இன்னைக்கு இந்த மட்டன் ஸ்டால்ல வந்து வேற லெவல்ல வீடியோ எடுத்துட்டேன். உண்மையாவே எனக்கு சூப்பரா இருந்தது. இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. அண்ணா ஆமாண்ணா போட்டுருண்ணா, அதெல்லாம் கரெக்டாக இருப்பாண்ணே. போட்டு போயிடலாம். கொழு போகலாமா சார்? கொழு போட்டு வாசல் பிரியாணி சொன்னீங்களே, டன் எத்தனை அப்படியா? ஓகேண்ணா. அண்ணா ரெடி ஆயிடுச்சுண்ணா. வாங்க வாங்க ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க. ஓகேண்ணா. சரிம்மா.